ஹாய் கைஸ், நான் வினோத். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லூஸ் ஹேர் எப்படி போடுறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் ஹேர் பார்த்துருந்தோம், அந்த வீடியோவில் ஒரு ஹாட் பார்ட் போட்டிருந்ததில்ல. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இது பண்ணாமல் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் எப்படி ப்ரெஷரை புரிஞ்சிட்டு போடணும், செட்டிங்ஸ் எப்படி வைக்கணும், அது மட்டும் தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஹேர் எந்த மாதிரி ஸ்டெப்பில் ஹேர் போடணும், ஒரு லூஸ் ஹேருக்கு எந்த மாதிரி ஸ்டெப்பில் எப்படி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நம்ம ஹேர் போகணுன்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த இமேஜில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லூஸ் ஹேர் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் ஹேரை நம்ம எப்படி அந்த இமேஜுக்கு நம்ம எப்படி பண்றது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஹேர் நம்ம போடும்போது கரெக்டா ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த நெருக்கி ஹேர் வர்றதுன்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அந்த ஹேர்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெஷ் எல்லாம் கரெக்டா வச்சு பண்றதோட அந்த ஹேர் எந்தெந்த ஷேப்ல போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இமேஜுக்கு நான் ஹேர் போட்டிருக்கும் போது இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இப்ப இந்த இடம் இருக்குதுன்னா இதுல நான் ஹேரை எந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்ப இங்க இருந்து நான் எடுத்துக்கிறேன். இங்க இருந்து எடுக்கும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹேர் எல்லாம் ஒட்டி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? அதுவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹேர் எல்லாம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க இந்த சைடு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எதுக்காக சொல்றேன்னா, இது எல்லாம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்களா, உங்களுக்கே தெரியும், இந்த இடம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கேப் இருக்கும். அதாவது ஒரு பிளாக் கலர்ல ஷேடாவா கேப் இருக்கும். இது எதுக்காக அப்படின்றத நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க சொல்றேன். இந்த கேப் எதுக்காக நம்ம வச்சு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இமேஜுக்கும் இது கிடையாது. ஒரு இமேஜ் நீங்க எப்பயுமே எடுக்கும் போது அது ஸ்டார்டிங்ல அந்த இமேஜ் பாக்குறப்ப ஒரு சில இமேஜ் ரொம்ப பிரைட்டா இருந்ததுன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா அது தலையில எப்படி நமக்கு அந்த ஹேர்ல ஹைலைட் அடிக்கிறத நம்ம காட்டி கொடுத்துரும். சில இமேஜ் பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்கும். ஓகேங்களா? அப்ப பிளாக்கா இருக்கிறப்ப நம்ம எப்படி ப்ரோ நாங்க ஹேர் போடுறது தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிளாக்கா இருக்கிறது நம்ம ஒரு குத்துமதிப்பா தான். ஓகேங்களா? இப்ப ஒரு சில நமக்கா தெரியும், இப்ப இந்த ஹேர் இந்த ஆங்கிள் தான் போகுது, இந்த ஹேர் இந்த ஆங்கிள் தான் போகுதுன்றத நமக்கே தெரியும். சப்போஸ் பாத்தீங்கன்னா அப்படி தெரியாம பிளாக்கா இருக்கிற ஹேரை நம்ம அந்த பொசிஷனை கரெக்டா வச்சுக்கிட்டு எந்த ஆங்கிள் போட்டா கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நீங்க ஹேர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் சில டைம் நல்லா பிரைட்டா இருக்குதுன்னா இதுல நீங்களே நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷேடோ அடிக்குதுங்களா, அதுவே இங்க கொஞ்சம் ஷேடோ அடிக்குது. ஓகேங்களா? இது ரெண்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே வாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாவே ஷேடோ அடிக்கும், மறுபடியும் இந்த லைன் ஃபுல்லா ஷேடோ அடிக்கும், இந்த லைன் ஃபுல்லா ஷேடோ அடிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க கொஞ்சம் ஷேடோ அடிக்கும், இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் ஷேடோ வரும், இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் ஷேடோ வரும். இந்த ஷேடோன்றது எதுக்காகனா நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஹேர் எல்லாம் நெருக்கி போகணும்னு, அது எல்லாம் வரும்போது இந்த ஷேடோல வரணும். மற்றபடி நான் அந்த பிளாக் சொன்ன பாருங்க, அது பாருங்களேன், இங்க இருக்கு பாருங்க, இந்த இடம் இங்க உள்ள இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக். நான் சொன்ன அதே மெத்தட் தான் இங்கேயும் இருக்கிறது. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பிளாக்கா வரும். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பிளாக்கா வரும். அப்ப பிளாக்கா வர்றது எதுக்காகனா, நம்ம எதுக்காக இப்ப நான் நினைச்சிருந்தேன்னா இந்த ஹேரை கொஞ்சம் கூட இடம் கேப் இல்லாம ஃபுல் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹேர் கரெக்டா வராது. ஒரு ஹேரை நீங்க ஸ்டார்டிங்ல போடும்போது அது கரெக்டா ரெண்டு சைடு எட்ஜஸ் ஷார்ப்பா கிடைக்குதா, நம்ம ஸ்மூத்தா ஹேர் போடுறோமா, கலர் கரெக்டா வைக்கிறோமா, ஹேர் பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டா ஒரே லெவலா போட்டுட்டு வரோமா, நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அந்த ஹேரை ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிடுவாங்க. அது பார்க்க ஓரளவுக்கு நேச்சுரலாவே இருக்காது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த ஸ்டெப் எப்படியெல்லாம் இறங்குது, ஒரு மடிப்பு உள்ள போகுதுன்னா இன்னொரு மடிப்பு மேல வருதுன்னா, அப்ப அந்த மேல வர மடிப்புக்கும் உள்ள போற மடிப்புக்கும் அந்த ஹைலைட் படும்போது அந்த மேல இருக்கிற மடிப்புலதான் ஹைலைட் படும். அப்ப உள்ள வளைஞ்சு வர மடிப்புல ஹைலைட் படாத அந்த இடம் ஷேடாவா இருக்கும். சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போட்டீங்கன்னா தான் அந்த அவுட்புட்டை நீங்க அவுட்புட்ல பார்க்கும்போது அந்த ஹேர் நேச்சுரலா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு சில இமேஜ்ல நம்ம ஹேர் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணி அனுப்புறாங்க, ப்ரோ நல்லா இருக்கா பாருங்க, கரெக்ஷன் பண்றது ஏன்னா சொல்லுங்கன்ட்டு. அவங்க இதுல பார்க்கும்போது எல்லாமே ஓரளவு கரெக்டா இருக்கா. நான் ஹேர்ல நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. அதாவது ஒரு சில ஹேர் நொடியா விழுந்துச்சுன்னா அதை கவனிக்க மாட்டாங்க. அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் ஹேர் அது மேலேயே போட்டுறாங்களே தவிர அதை கவனிக்க மாட்டாங்க.
ஒரு ஹேரை வந்து மிஸ்டேக் ஆனாலும் அந்த ஹேரை மறுபடியும் வந்து ரீகரெக்ஷன் பண்ணி போட்டு ஒவ்வொரு இதையும் வந்து நம்ம பார்த்து பார்த்து அதை பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இமேஜ் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எப்பயுமே ஒரு ஹேர் போடும் போது அதுல நான் ஸ்டெப் எப்படி பிரிச்சுக்குவான்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு. ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு இருக்கு. இது எதுக்காக நான் இந்த கோடு போட்டிருக்கேன்னா, நீங்க ஒரு ஹேர் நீங்க போடும் போது இங்க இருந்து இப்படி இங்க ஒரு இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு நீங்க போட்டீங்கன்னா, இது எதுக்காக நான் போட்டிருக்கேன்னா, ஹேர் வந்து போடும் போது இது உள்ளே தான் இப்படி போடணும். ஓகேங்களா? இது உள்ளே தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மறுபடியும் வந்து இங்க ஒரு கோடு வந்து போறோம்னா, இப்ப இது உள்ளதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஹேர் வந்து ஃபுல்லா வந்து அப்ளை பண்ண போறோம். சோ இது எதுக்காக சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இங்கேயும் தான் வந்து நம்ம ஹேரே போட்டிருக்கோம் நல்லா உள்ள நடுவுல. ஓகேங்களா? அப்ப மீதி இருக்கிற இடம் நமக்கு என்ன ஆகுது, ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த இடம் வந்து பிளாக் ஆகுது. அதே இங்க பாருங்களேன், இந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆகுது. சோ இந்த மாதிரி இடையில பிளாக் ஆகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏன் அதை நம்ம ஃபுல்லா போட்டா எப்படி நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படி பண்ணக்கூடாது. அந்த இமேஜ்ல ஹைலைட்ல எப்படி நேச்சுரலா அந்த ஹைலைட் எல்லாம் பிரைட்டா அடிச்சு, ஒரு சில இடத்துல ஷேடா இருக்கும், ஒரு சில இடத்துல பிரைட்டா இருக்கும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஹேர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா வரும். இப்போ வந்து இந்த இடத்துல சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இமேஜ் இருக்குதுங்களா, நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு ஹேர் போடும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப இந்த இமேஜ்ல நான் வந்து வச்சிருக்கேன் ஹேர் போடுறதுக்கு. இப்ப இந்த இமேஜ் இருக்கு. இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதோட ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, உங்களுக்கு நம்ம அந்த ஹேர் வந்து எந்த ஷேப்ல போகுது அப்படின்றது தெரியும். நீங்க ஃபுல்லா வந்து ஸ்டார்டிங்ல நீங்க வந்து ஃபுல்லா வந்து பிளாக் பண்ணிட்டே நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி நீங்க அதை எடுத்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு எந்தெந்த இடத்துல அந்த ஷேப்ல வந்து ஹேர் போகுதுன்றது எனக்கு லைட்டா தெரியுது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், இதுலதான் வந்து ஹேர் போட போறேன். ஃபர்ஸ்ட் ஹேருக்கான பிரஷ் முக்கியமா நான் ஆல்ரெடி அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். ஆனா நிறைய பேர் இருந்தும் எனக்கு அந்த பிரஷ் இல்ல ப்ரோன்னு கேக்குறீங்க. இது எல்லாம் சிம்பிள் தான். நீங்க நிறைய செட்டிங்ஸ்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஹசார்டர் பிரஸ் சொல்லிட்டு இருக்கும், கேலிகிராபிக் பிரஸ் இருக்கும், நேச்சுரல் பிரஸஸ் 1, நேச்சுரல் பிரஸ் 2, அப்புறம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்புட் பிரஸ் சொல்லிட்டுலாம் இருக்கும். இந்த மாதிரி பிரஸ் எல்லாம் நீங்க ஓபன் பண்ணி அப்பான் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய பிரஸ் வந்து முன்னாடி வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து எனக்கு இதுதான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எடுக்கல. சாதாரணமா இந்த பிரஷ்ல ஒர்க் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் செட் ஆனது, அதை வச்சுக்கிட்டேன். இப்ப நம்ம யூஸ் பண்ற பிரஷ்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 35 நம்பர் பிரஷ் தான். இந்த 35 நம்பர் போட்டிருக்க இந்த பிரஷ், இந்த 35, 45, 28 இந்த பிரஷ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது எதுவுமே உங்களுக்கு அந்த ஷேப் மாறாது, எல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த பிரஷை எடுத்துட்டு இதுக்கான செட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 3 செட்டிங்ஸ் தாங்க. ஓகேங்களா? நான் வீடியோல சொன்ன மாதிரியே ஷேப் டைனாமிக், டிரான்ஸ்பர், ஸ்மூத்திங், இது 3 தான் நமக்கு செட்டிங்ஸ். இந்த 3ல நம்ம என்ன வைக்கிறோம், இந்த ஷேப் டைனாமிக், டிரான்ஸ்பர், ஸ்மூத்திங், இது 3 தான் நமக்கு செட்டிங்ஸ். இந்த ஷேப் டைனாமிக்ல நம்ம என்ன பண்றோம், இந்த 2 இடத்தையும் வந்து பென் ப்ரெஷர்ல வைக்கிறோம். மீதி லாஸ்டா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த கண்ட்ரோல் வந்து ஆஃப்ல இருக்கும். அதுவே வந்து டிரான்ஸ்பரன்ட்லயும் மறுபடியும் அதே மாதிரி 2த்தையும் வந்து நம்ம பென் ப்ரெஷர்ல வைக்கிறோம். ஸ்மூத்திங் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்மூத்திங் ஆன் பண்ணாமலும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், உங்க விருப்பம். இப்ப இந்த பிரஷுக்கான செட்டிங்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நல்லா பாத்துக்கங்க, இந்த பிரஷுக்கான செட்டிங்ஸ் இதுதான். ஸோ இப்ப நான் ஹேர் போடும்போது எப்பயுமே கலர் வந்து இந்த ஊதா கலரை வச்சு பண்ணுங்க, அப்பதான் இந்த ஹேர் விழுவுறது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் ஒரு டூபிகேட் ஹேர் போட்டுக்கிறேன். இப்ப ஹேர் போடும்போது நான் ஜூம் பண்ணிக்கிறேன் இமேஜை. இப்ப பாருங்களேன், இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடமும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஓகேங்களா? இங்க வந்து எனக்கு ஷேடாவா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து எனக்கு கொஞ்சம் ஷேடாவா இருக்கு. அதே மாதிரி இந்த இடம் எனக்கு கொஞ்சம் ஷேடாவா இருக்கு. சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது எதுக்காக நான் போட்டிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட தான் நான் என்ன பண்ண போறேன், ஹேரை வந்து இது ஃபுல்லா போட போறேன். புரியுதுங்களா? இந்த இடத்துக்கிட்ட தான் நான் ஹேரை வந்து ஃபுல்லா போட போறேன். அப்ப ஹேர் ஃபுல்லா போறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் நல்லா பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் போட்டுட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இப்ப நான் ஸ்டார்டிங்ல ஹேர் போடும் போது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பொறுமையா தான் போடுவேன். உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக நான் எப்படி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹேரை இப்படி போட்டுக்குங்க, இன்னொரு ஹேரை வந்து இப்படி போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்ப இதுக்கும் எதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன்னா, இதுக்கும் உள்ள இருக்கிற ஹேரை தான் நீங்க வந்து ஃபுல் பண்ண போறீங்க. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஹேரை போட்டிருக்கேன்னா அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹேர் எல்லாம் இப்படி ஒட்டி வர மாதிரியே நான் போடுறேன். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒட்டி ஹேர் போட்டிருக்கேன். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே இந்த மாதிரி ஹேர் வந்து ஒட்டி போட்டு வர்றதுக்கு யாருக்குமே வராது.
இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்ஸ் தான் எல்லாமே. ஓகேங்களா, நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிக்ஸ் பண்ணி அந்த ஹேர் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் நல்லா வரும். இது எடுத்ததுமே வந்துடாது. நீங்க கண்டினியூவா உங்களுக்கு சிம்பிளான மெத்தட் அதுதான். இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு போடுறீங்கன்னா அது உள்ள நம்ம எப்படி ஒட்டியே ஃபில் பண்ணலாம், இதை மட்டும் நீங்க மெத்தட புரிஞ்சுட்டு பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் என்ன பண்றேன், இங்க ஹேர் போட்டு முடிச்சிட்டானா உடனே நான் என்ன பண்றேன், இங்க வரமாட்டேன், வரக்கூடாது. அந்த இடம் ஷேடோ நமக்கு, அதுக்காக நான் என்ன பண்றேன், இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. ஓகேங்களா, இப்ப நான் என்ன பண்றேன், இங்க இருந்து கிராஸா நான் ஹேர் போட்டுட்டு வரேன். ஸோ ஹேருக்கு எப்பயுமே முக்கியம் ப்ரெஷரு. அதை எப்பயுமே நீங்க புரிஞ்சுக்கோங்க. ப்ரெஷர் எந்த அளவுக்கு நீங்க அழுத்தி நீங்க ஹேர் போடுறீங்களோ அப்பதான் நீங்க என்னதான் செட்டிங்ஸே கரெக்டா வச்சு பண்ணனாலும் அந்த ப்ரெஷர் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஹேரோட டீட்டெயில் மாறிடும். ப்ரெஷரை கரெக்டா புரிஞ்சுக்க. உங்க வேக்கம்ல எந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேரை வந்து இது பண்றீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து வேக்கம்ல தான் ஒர்க் பண்றேன். அதுலயும் ஒரு சில பேர் நீங்க எதுல ஒர்க் பண்றீங்க சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம மவுஸ் வந்து ஒர்க் பண்ணல இப்போதைக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 இயர்ஸாவே நம்ம வந்து வேக்கம்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதுலதான் பண்ணிட்டு இருக்கோம். அதுலதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா, இப்ப இதே மாதிரி நான் வந்து போட்டுட்டேன். இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கேயும் நான் வந்து ஹேர் போட்டுட்டு இங்க வந்து ஹேர் போடல. அப்ப எனக்கு அந்த இடம் என்ன இருக்கு, பிளாக்கா இருக்கு. ஓகேங்களா, சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் எந்த இதை எடுத்துக்கீங்களேன், இப்ப இங்க இருக்குது. இதை வந்து இந்த இமேஜ்ல பாருங்களேன். இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப இங்க இருக்குது, இங்கேயும் நான் ஒரு கோடு போட்டு அந்த இடத்த ஃபுல்லா பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கேயும் கோடு போட்டு அந்த இடத்த ஃபுல்லா பண்ணிட்டேன். அப்ப மீதி இருக்கிற இடம் நமக்கு என்ன ஆகுது, ஷேடோவா ஆகுது, பிளாக் ஆகுது. ஓகேங்களா, இப்ப அதே மாதிரியே நான் இதுலயும் என்ன பண்றேன், இமேஜ் ஜூம் பண்ணிக்கிங்க. இது உங்களுக்காக நான் சொல்லி கொடுக்கறதுக்காக ஹேர் வந்து ஃபாஸ்டா போடுறேன். நீங்க அதே மாதிரியே ஃபாஸ்டா போடாதீங்க, பொறுமையாவே போடுங்க. ஒரு ஹேர் இப்ப நீங்க போடுறீங்களா, இன்னொரு ஹேரை ஒட்டி போடுறீங்களா, அது ஒட்டி வரலன்னா மறுபடியும் இன்னொரு தடவை ரீவொர்க் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்ப நான் என்ன பண்றேன், இங்க ஒரு ஹேர் போட்டுட்டேன், அதே மாதிரி இங்க ஒரு ஹேர் போட்டுட்டேன். இப்ப இது உள்ள இருக்கிறத நான் என்ன பண்றேன், அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா வந்து நான் ஃபுல் பண்றேன். ஓகேங்களா, அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் போட்டுட்டு இப்ப இது உள்ள இருக்கிற ஹேரை நான் என்ன பண்றேன், அப்படியே ஃபுல் பண்ணிட்டு வரேன். ஓகேங்களா, இப்ப இந்த லேயரை வந்து நான் என்ன பண்றேன், ஃபுல்லா வந்து ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த ஹேர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹேர் நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஷேடா வருதுன்றதுதான் முக்கியம். இப்ப இங்கேயும் நான் போட்டிருக்கேன், இங்கேயும் போட்டிருக்கேன். இந்த இடமும் நமக்கு ஷேடாவும் ஆகும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க எந்த அளவுக்கு ஹேர் போட்டாலும் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க, இந்த சைடு எச்எஸ் வந்து ஷார்ப்பா கிடைக்குதான்றத முக்கியமா பாத்துக்கணும். அதுதான் இருக்கிறது ஒரு மெயினான விஷயம். ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கண்ட்ரோல் என்ன கொடுத்துட்டு இப்ப ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இங்க இருந்து ஒரு ஹேர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இருந்து போடும்போது நல்லா பாத்துங்க, ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் வரும். ஓகேங்களா, இங்க எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா கிடைக்காது. அதுவே இந்த முடிய போற இடத்துல மட்டும் தான் எனக்கு ஷார்ப்பா கிடைக்கும். இது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஓகேங்களா, இப்ப நான் வந்து என்னோட வேக்கம்ல ஸ்டார்டிங்ல நான் ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பண்ணிடுவோம், ஃபர்ஸ்டே வந்து பென் டேப்ல வந்து அழுத்தி ஹேரை போட்டுருவேன். அப்ப அழுத்தி போடும்போது நமக்கு என்ன ஆயிடும், இந்த இடம் வந்து ஷேப் கிடைக்காது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்டார்டிங்கே நீங்க உங்க பென்ல ஃபர்ஸ்ட் பற்றக்கூடாது. உங்க பென்ல அப்படியே லைட்டா படாம இப்படி மூவ் பண்ணணும். அப்ப மூவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, ரெண்டு சைடு வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா கிடைக்கும். இதுதான் ப்ரெஷர் உங்களுக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர். நம்ம எந்த அளவுக்கு அப்படியே ஸ்மூத்தா ஒரு ஹேர் போடும்போது ஸ்மூத்தா அப்படி போடுறோம். இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டு சைடு எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பா வந்தாதான் நீங்க ஹேர் போடுறப்ப அதோட அவுட்புட் வந்து நல்லா இருக்கும், நேச்சுரலாவும் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம இதுக்கும் பண்ணிருக்கோம். இப்ப சொன்ன பாத்தீங்களா, அதே ஸ்டெப் தான். இங்க ஒரு ஹேர் போட்டிருப்பேன், இங்க ஒரு ஹேர் போட்டிருப்பேன், மொத்தமா ஃபுல்லா ஃபில் பண்ணிருக்கேன். இதுலயே இன்னொரு விஷயம் நீங்க கேட்பீங்க, என்னன்னா ப்ரோ இங்க நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் வருது இல்லையா ப்ரோ, எப்படின்னா இப்ப நீங்க வந்து சின்னதா கட் பண்ணி போட்டிருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும். இதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமாவே நான் ஒரு ஹேரை ஃபுல்லாவே இதை வந்து கொஞ்சம் கூட கேப் விடாம போட்டுட்டு மறுபடியும் ஒரு பிளாக் கலர் ஹேரை எடுத்து இப்படி அந்த இடத்துல நடுவில் வந்து கொஞ்சம் கேப் போட்டிருப்பேன். ஓகேங்களா, அதுக்காக தான் உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது. கொஞ்சம் அந்த நம்ம சீப்புல சீவர மடிப்புல அந்த சீப்போட பல்லோட அந்த மடிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரை இன்ச்சுக்கு தள்ளி அந்த கேப் இருக்கும். அந்த கேப்புக்காக தான் அந்த ஒரு இது நம்ம மொத்தமா போட்டுட்டோம்னு வச்சுக்கலாம், அது நல்லா இருக்காது. அது நல்லா இருக்கும் ஒரு சில இமேஜுக்கு தான். இப்ப இந்த இமேஜுக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மடிச்சு சீவி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க உங்களுக்கு இதா தெரியும். ஒரு சில இமேஜ்ல அந்த பல்லு மாதிரி இருக்கிறதுனால
அது தெரியற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ ஒரு ஹேருக்கான செட்டிங்ஸ் இதுதான். அந்த ஹேர் எப்படி போடணும் அப்படின்ற ஸ்டெப்பும் இதுதான். ஸ்டார்டிங் எங்க இருந்து நம்ம இந்த ஹேரை தொடங்கணும், எங்க இருந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கும். எப்பயுமே நீங்க ஹேரை வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது இங்கதான் நெத்தியில இருந்து ஆரம்பிங்க. லூஸ் ஹேருக்கான ஒரு செட்டிங்ஸ் தான் இது. ஓகேங்களா? எந்த ஒரு லூஸ் ஹேர் போட்டாலும் அவங்களுக்கு சில இமேஜ் வந்து ரொம்ப அந்த சுருட்டை முடி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுருட்டிட்டு ரொம்ப இதா இருக்கும். அதுக்கும் அதே மெத்தட் தான். இப்ப எல்லாத்துலயும் வந்து ஒரு மெத்தடுன்னு ஒண்ணு இருக்கும், ஒரு ஹைலைட்னு ஒண்ணு இருக்கும். இப்போ ஒரு முடி வந்து இப்படி சுருட்டிட்டு போகுதுன்னா அப்ப அந்த சுருட்டிட்டு போகும்போது அதுக்கான ஒரு ஹைலைட் இப்படி சுருட்டிட்டு போகுது. நல்லா பாத்துங்க. இப்ப வந்து இங்க ஒரு ஹேர் இப்படி வருது, அதுலயும் ஒரு ஹேர் இப்படி சுருட்டிட்டு இருக்குன்னா அப்ப இதுக்கும் ஒரு மெத்தட் ஒண்ணு இருக்கும், ஒரு ஹைலைட் ஒண்ணு இருக்கும். இந்த ஹைலைட் கொடுத்தீங்கன்னா அந்த சுருக்கத்தோட இது வந்து மறைஞ்சிரும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுக்கான ஒரு செட்டிங்ஸ் இதுதான். ஸோ எப்பயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தளபதி இமேஜ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஒர்க் வந்து ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வீடியோ கிட்ட உங்களுக்கு அதை பத்தியே ஃபுல் டியூட்டோரியலா வரும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே. இது வரைக்கும் நம்ம சொன்னது வந்து அந்த இமேஜை எப்படி நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு, அதாவது ஒரு பெயிண்டிங்னா டிஜிட்டல் பெயிண்டிங்னா இப்படிதான் பண்ணணும்ன்றத மெத்தட் சொன்னேன். இப்ப பண்ண போறது வந்து அந்த தளபதி இமேஜை நான் எப்படி எல்லாம் பண்ணினேன், அது வந்து ஒர்க் வந்து எப்படி உருவானதுன்றத மொத்தமா உங்களுக்கு வந்து டியூட்டோரியலா வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஹேருக்கான சின்ன செட்டிங்ஸ் வந்து இதுதான். உங்களுக்கு வீடியோ சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா சிம்பிளா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கை கொடுத்த மாதிரி நான் நம்புறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோ